ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நேற்றுக்கு மலேசியாவில் நம்ம சுவாமி வர்றது மிக மிக பெரிய வருத்தம் தான் அதில். ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கே ஒரு ரியல் வீக்காக ரெண்டு பேரும் அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பல கற்பனைகள் இருந்தோம். அதுக்கு முன்னாடியே நமக்கு இல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் குழப்பங்களுக்கு நடுவில் அவர் வராரு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் அப்டேட்மே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் வர முடியல. ஸோ அது நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே பிளான் அப்படி இப்படின்னு எதாவது பேசிக்கிறீங்க. ஸோ பட் அது எல்லாமே விட்டுருங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாப்பியான அப்டேட். என்னன்னா, நம்ம பிரவீன் சார் சொன்ன ஒரு அப்டேட் தான். நேற்றுக்கு ஈவெண்ட்டில் விஜய் காவேரியை வச்சு அவர் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஜய் காவேரி வச்சு பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்க அதே சப்போர்ட் எனக்கு அதுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ மலேசியாவில் கடல் கடந்து முதல்ல ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணியிருக்காங்களே. பிரவீன் சார் ரொம்ப வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. பட் நிறைய சேல்ஸ், ஒரு ஹிட்டான சேல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் இல்லாத லெவலுக்கு, அதாவது இதுதான் என்னோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி கடல் கடந்து நான் ஃபேன்ஸ் மீட்லாம் பண்ணுறது, இவ்வளோ ஃபேன்ஸை நேராக பார்க்குறது, உங்களோட அன்பை எனக்கு கொடுக்குறது எல்லாமே இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி அவரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓப்பனாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஜய் காவேரி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அதுவும் மலேசியாவை மையப்படுத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி மலேசியாவில் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரா நமக்கு தெரியல. மேபி அந்த லொக்கேஷனில் ஷூட் போகுமான்னு தெரியல. அதுதான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துட்டு இருக்கு. பட் எனிவேஸ், மலேசியா வீக்கா இவங்களை விஜய் காவேரி வச்சு ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. என்னவா இருக்கும்? எஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி மூவியாக இருக்கலாம், இல்லைனா ஆல்பம் சாங், ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், என்னவா இருக்கலாங்க. பட் நம்ம வீக்காக திருப்பி இன்னொரு ப்ராஜெக்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி, வீக்காக ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு அவர் கொடுத்த அந்த அப்டேட்டே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னவா இருக்கும்? ஸோ சீக்கிரம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக வீக்காக ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ஸ்பெஷல் அண்ட் ஹாப்பி அப்டேட் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.